பிரைஸ் த லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது மனுஷனோட வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சமுத்திரத்து மேலே ஓடுகிற அந்த கப்பல் போல் அந்த அலை வரும்போது அந்த கப்பல் என்ன ஆடும், அலை இல்லாத போது அது நல்லா சாராளமாக போகும். அதுபோல தான் மனுஷனோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கஷ்டம், கண்ணீர், வேதனை, வியாதி, துக்கம், இது மாதிரி கடன் பிரச்சனைகளோ இந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த உலகத்தில் தேவனே சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடனு கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிப்பேன்னு சொல்லி. அதுபோல் எவ்வளோ உபத்திரங்களோ கஷ்டங்களோ உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் மனுஷன் வருவான், அழாதே அப்படின்னு சொல்லி போயிடுவான். ஏதோ அவனால் முடிஞ்சது கொஞ்சம் உதவி செய்துட்டு போயிடுவான். ஆனால் கர்த்தர் சொன்னால் அது கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. எரேமியா 31வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களையே காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, மனுஷன் சொல்லி ஒரு நாள் 2 நாள் சொல்லுவான், போயிடுவான். அவனால் முடிஞ்ச உதவி செய்வான். ஆனால் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படுத்த கர்த்தர் சொன்னால், அழாதே. எந்த காரியத்துக்கு அழுது கொண்டிருக்கிறீங்களோ தேவன் சொல்கிறார், நீ அழாதே அப்படின்றார். நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் பாதத்தில் சொல்லிடணும், ஆண்டவரே. கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க, அழுந்து அழுந்து என் கண்ணில் கண்ணீரே இல்லை. எனக்கு எத்தனோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வாழ்நாள் முழுவதும் அழுந்து கொண்டே இருப்பாங்க. கணவர்னால பிரச்சனைகள், பிள்ளைங்களால் பிரச்சனைகள், சொந்த பந்தங்களால் பிரச்சனைகளும், இப்படி என்ன அழுந்து கொண்டே இருப்பாங்க. அதனால் தேவன் சொல்கிறார், அழாதே. அண்ணாள் பாருங்கள், ஆலயத்துக்கு வந்தாள், அழுந்தா, அதுக்கப்புறம் துக்க முகமாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் அன்பானவர்களே, எந்த காரியம் இருந்தாலும் சரி, அழாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீர் தொடிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் என்ன பண்ணீங்க? அழாதீங்க. இன்றைக்கி சொல்லிவிடுங்க ஆண்டவர்கிட்ட, இனிமேல் நான் அழமாட்டேன். இது மாதிரி காரியங்கள் என் குடும்பத்தில் இருக்கிறது தேவா, நீர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க, இனிமேல் நான் அழமாட்டேன். என் காரியங்களெல்லாம் உங்கள் பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துடுங்க. கர்த்தர் அந்த காரியங்களை பார்த்துக்கொள்வார். இன்னொரு, நீங்கள் ரூத்து 2வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். உன் செய்கைகளுக்கு தக்கதாக பலன் உனக்கு கர்த்தர் உனக்கும் கட்டளையிடுவாராக. இஸ்ராவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் எண்ணிக்கையிலே அடிக்கலமாய் வந்து உனக்கும் அவராலேயே நிறைவான பலனை கெடுப்பதாக என்றார். உன் செய்கைகளுக்கு தக்கதாக பலன் உனக்கு உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் யார்? ரூத்துக்கு சொல்கிறார். அதுபோல் அன்பானவர்களே, நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். என் தேவன் என்னோட இருக்கிறார், என் தேவன் என்னை விட்டு விலகுவதில்லை. அவர் சொல்கிறார், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ சொன்ன தேவன் இந்த பாடுகளும் உபத்திரங்களிலிருந்து என் தேவன் என்னை மீட்டி எடுக்கிறார். இந்த கடன பிரச்சனை, இந்த வியாதிகளும் என் தேவைகளெல்லாம் தேவனை சந்திப்பார். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஏன்னா இந்த உலகத்தை உருவாக்கின தேவனால் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனை பாதத்தில் ஒப்பு கொடுத்து நீ அழாதேன்னு சொல்லுகிறார். நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கும்போது யோசேப்பு நம்ம பார்க்குறோம். யோசேப்பு நீங்கள் பார்த்தீங்களா? தேவன் யோசேப்பு அன்னங்களெல்லாம் குழியில் போட்டாங்க, எடுத்துகிட்டு எகிப்து தேசத்து ஜனங்களுக்கெல்லாம் விற்று போட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ பாடுகளை பட்டிருப்பாங்க, எவ்வளோ அழுந்திருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் எதுக்காக அவரை தெரிந்து கொண்டார்? இது மட்டும் நம்ம யோசனை பண்ணாலே போதும். ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? பஞ்ச காலம், கானான தேசத்தில் பஞ்சம் வரும். அதனால் இந்த ஜனங்கள், இந்த குடும்பம் அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக தேவன் என்ன பண்ண, யோசேப்பனை தெரிந்து கொண்டு சொப்பனங்களை கொடுத்து யோசேப்பு அண்ணாக்கள் மூலமாக அவர் என்ன பண்ணார், எகிப்து தேசத்துக்கு அந்த ஜனங்களுக்கு விற்று போட்டு அங்கே என்ன பண்ணாங்க, மறுபடியும் அவங்க பாடுகள், யோசேப்பு எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டு அவமானங்களை பட்டு அவர் அந்த தேசத்துக்கே ஒரு பிரதான மந்திரியாக தேவனை நிறுத்தி அந்த இடத்துல அவங்க யார் துரோகம் பண்ணாங்க அவங்களெல்லாம் அங்கே வந்தாங்க. அவங்கள பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், கண்ணீர் விடுகிறார். ஐயோ, என் அண்ணாமார்கள் இப்படி வந்திருக்கிறாங்களே, என்னை இப்படி பண்ணாங்களே, வேறு யாராவது பழி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார் பாருங்கள், ஆதியாகமம் 43:31 பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்க, பின்பு அவனே தன் முகத்தையே கழுவி வெளியே வந்து தன்னை அடுக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றார்.
பாருங்கள் எவ்வளோ ஒரு வேதனைப்பட்டிருப்பார் பாருங்கள். அந்த அண்ணாமார்களெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணார், போஜன வையுங்கள். அந்த ஆள் அழுந்து அந்த மூஞ்செல்லாம் கழுவி கொண்டு வந்து அவருக்கு அவர் மேலே ஒரு அன்பு செலுத்துகிறார். அதுபோல் அன்பானவர்களே, இப்போ நீங்கள் அழுவுறீங்கன்னா ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஏதோ எதுக்காகவோ தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழுது கொண்டு இருக்கிறீங்க. யோசேப்பு எத்தனை வருஷம் அழுந்தார் பார்த்தீங்களா? ஆனால் யோசேப்பு எதுக்காக அவர் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பஞ்சகாலம் வருது கானான் தேசத்தில். அதுக்காக அந்த பஞ்சம் நீக்கணும், இந்த ஜனங்கள் அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறார், எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்து. அதுபோல் தான் நீங்கள் அழுவுறீங்கன்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் தேவன் என்ன பண்ணுறார், உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் மூலமாக அநேக காரியங்கள் தேவனை செய்ய போகிறார். அதனால் அழாதீங்க அப்படின்னு சொல்லி தேவனை சொல்லுகிறார். அன்பானவர்களை, இந்த காரியங்களை இந்த வசனத்தை கேட்டு தேவனுக்கிட்ட நன்றி சொல்லுங்கள். அழாதீங்க. ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்லாதீங்க. ஏன் எனக்கு இவ்வளோ கண்ணீர்னு சொல்லாதீங்க. சொல்லாமல் தேவனே நீ செய்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். அவர் மேலே போட்டுடுங்க பாரத்தை. கண்டிப்பாக உங்களை தேவன் என்ன பண்ணுறார், உங்கள் கண்ணீரை பார்த்து உங்களுக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். நம்ம இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வவல்லமுள்ள தேவாதி தேவனே, ஸ்தோத்திர சுவாமி. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த கால வேளையில் நீ சொல்லியிருக்கிறீங்க, அழாதே உன்னை சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களையே காத்துக்கொள்ள என்று கர்த்தாவை சொல்லியிருக்கிறீங்க. தேவனே கர்த்தாவை ஸ்தோத்திரம். யார் யார் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தைரியம் கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. உன் கற்பனைப்படி அவங்க நடந்து கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, இந்த மாதிரி சோதனைகளை வந்திருந்தால் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீர் அவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. அந்த காரியங்கள் சீக்கிரமாக கர்த்தாவை அவங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்க கண்ணீரிலிருந்து கர்த்தாவை விடுதலை கொடுங்க சுவாமி. ஏசையா, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக பதில் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது ஜெபிங்க, தேவன் முகத்தை நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமேன், ஆமேன்.